மென்னுக்கு தெரப்பி தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டோன்ட் புல்ஷிட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து மென்டல் ஹெல்த்ல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து போயிட்டு இந்த தெரப்பி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னா நினைக்காதீங்க. பிகாஸ் நான் வந்து மென்டலி ரொம்ப ரீட்டார்டா இருந்தேன். ஸோ மென்டலி ரீட்டார்ட் இன் சென்ஸ் மென்டலி ரொம்ப வீக்கா இருந்தேன். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு உடனே சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். தே ஜஸ்ட் டெல் மீ டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும், ஃபீல் பண்ணாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நான் மாத்திரை எழுதி தரேன், அது மட்டும் சாப்பாடு போதும் அப்படின்னாங்க. நானும் அதை நம்பி மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நான் அந்த மாத்திரைக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 5 years ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆச்சு. அவங்க என்ன சீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்து என்னால் ரிகவர் ஆகவே முடியல. நம்பர் 2, நான் பானுக்கும் ஃபேப்பிங் அப்படிங்கிறதுக்கும் இந்த சிகரெட் இந்த ஆல்கஹால்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்துக்குமே போன இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் ரொம்பவே அடிக்டடா இருந்த எல்லா விஷயங்களுக்கும். ஸோ எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். பட் நான் நான் எனக்கு தேவை என்னன்னா ஒரு வார்த்தைகள், த வேர்ட்ஸ் இல்ல தென் ஒரு ப்ராக்டிக்கலான டிப் தானே தவிர டேப்லெட்ஸ் கிடையாது, ரைட்? ஸோ அந்த டேப்லெட்ஸ்னால எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நான் குவிட் பண்ணிட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எனக்கு வந்து வேண்டாம், இதெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம் இன்டு த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி. வெறும் மென்டல் ஃபிட்னஸை மட்டுமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்களை பத்தி ஒரு 4ல இருந்து ஒரு 5 விஷயங்களை பத்தி இந்த இடத்துல மேபி நீங்க பிகினரா இருக்கீங்க, மென்டல் ஹெல்த்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க, தெரப்பி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மென்னுக்கு தெரப்பி தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. விமனுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, பட் மென்னுக்கு தெரப்பி தேவையில்லை. ஸோ எனக்கு என்னென்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த இடத்துல நான் டீட்டெயில்டா சொல்றேன். மேபி இதை நீங்க ஒரு 10 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி உங்களோட மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஸோ த நம்பர் 1 which is லாங் வாக்ஸ். நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நான் வந்து வெயிட் கெயின் பண்ற ஜேர்னில இருக்கேன், ஸோ நான் லாங் வாக் போனா எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, ஸோ எனக்கு சயின்டிஃபிக்கா சொல்ல தெரியாது. பட் ஐ திங்க் எனக்கு நானும் வெயிட் கெயின் ஜேர்னில தான் இருக்கேன். பட் த திங் என்னன்னா, ஆஸ்தெட்டிக் பிசிக் வெயிட் கெயின் ஜேர்னில இருக்கேன். சும்மா எல்லாத்தையும் கடப்பட தின்னு உடம்பு பல்ஜாக்கி பல்கா அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் என்னோட ஆசை. எனக்கு தேவை ஒரு 75 kgs ஆஃப் ஆஸ்தெட்டிக் பிசிக். பட் என்னோட டார்கெட் என்னன்னா 3 months ஒன்ஸ் எனக்கு வந்து ஒரு 1 kg இம்ப்ரூவ் ஆனா போதும். அட் த சேம் டைம் என்னோட பிசிக் வந்து ரொம்ப ஆஸ்தெட்டிக்கா, லெட்ஸ் சே ஒரு அத்லெட்டிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பிசிக்கா இருக்கணுங்கிறது தான் என்னோட டார்கெட். பிகாஸ் we all don't need a bodybuilder's body type, right? We just need a aesthetic physique body. ஸோ அதனால நான் டெய்லியுமே வந்து லாங் வாக்ஸ் போக ஆரம்பிச்சேன். இந்த லாங் வாக்ஸ் என்னாச்சு அப்படின்னா எனக்கு டோபமைன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு, செரிட்டோனின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு, ஆக்சிடோசின் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் என்னப்பா பண்ணும் அப்படின்னா நம்மள எப்பவுமே நம்மளோட மூடை என்ஹான்ஸ் பண்ணும், ஹாப்பியா நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெட்ஸே வாக்கிங் போறது கூட இந்த சும்மாலாம் நான் வாக்கிங் போக மாட்டேன், சும்மா அப்படியே நடப்பேன். அதுவும் எத்தனை மணிக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3:30 மதியானம் 3:30 to ஒரு 5 o'clock வரைக்குமே நான் வந்து வாக் போவேன். லாங் வாக் போவேன், ரொம்ப லாங் வாக் போவேன். எவ்வளவு தூரம் தோணும் அவ்வளவு தூரம் போவேன். லெட்ஸே அப்படியே நேரா நடப்பேன். திடீர்னு ஏதாவது எனக்கு தெரியாத ஒரு இடம் வந்தா ஓகே ஃபைன், அந்த இடத்துக்குள்ள போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ள போவேன். ஏன்னா அங்கேருந்து இன்னொரு இடம் வந்தாங்க, நான் அங்கேருந்து அதாவது தெரிஞ்ச இடத்துக்குள்ள மட்டுமே டிராவல் பண்ணாம தெரியாத நிறைய இடங்களுக்குள்ள நான் வந்து டிராவல் பண்ணுவேன். இது என்னோட மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாவே இம்ப்ரூவ் பண்ணுச்சு. லெட்ஸே நிறைய பேருக்கு வந்து வாக்கிங் அப்படின்னா இந்த பிளேஸ்ல மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யூ சி 3:30 to 5 o'clock யாருமே வாக் போக மாட்டாங்க. பட் த திங் நான் வாக் போவேன் பிகாஸ் எனக்கு அந்த நேரம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். யூ சி நம்ம அந்த டைம்ல தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபேப் பண்ணணும்னு தோணும், பான் பார்க்கணும்னு தோணும். இந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் இருக்குன்னா நீங்க உங்களை அப்படியே சேஃபா பொத்திலாம் வளர்க்காம வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படிலாம் இல்லாம தைரியமா போங்க. வெயில் ஒண்ணுமே பண்ணிடாது. மேபி எனக்கு கலர் டோன் வந்து கம்மியாகுது அவ்வளவுதானே தவிர பெரிய ஒரு எனக்கு ரொம்ப சன்லைட்ல வெளியே போகும்போது நேச்சுரல் லைட். ஓகே, ஸோ அந்த நேச்சுரல் லைட் என்ன பண்ணுதா நமக்கு அந்த ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணி கொடுக்குது, நமக்கு அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மோடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த வாக்ஸ் போங்க, சும்மா வந்து வெயில் ஐயோ வெயில் கொளுத்தும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, வெயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. தைரியமா தாராளமா நீங்க வெளியே போகலாம். ஆனா தொடர்ந்து ஒரு 2-3 வாரமா, முன்னாடி நான் போயிட்டு இருந்தேன், அப்புறம் நிப்பாட்டினா இப்ப தொடர்ந்து ஒரு வாரமா நான் அது போய்கிட்டு இருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி பிகாஸ் இந்த சீப் டோபமைன் எடுத்துக்கிட்டு போன்லயே உட்காந்துக்கிட்டு பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த லாங் வாக்ஸ் போயிட்டு நிறைய பேரை பார்க்கும் போது சும்மா போய் பேசலாம் மாட்டேன், சும்மா அப்படியே பார்ப்பேன், அப்படியே இந்த மரத்தெல்லாம் பார்ப்பேன், என்ன புதுசா கடை வந்திருக்கு இதெல்லாம் பார்ப்பேன், அப்படியே லாங் வாக்ஸ் போவேன்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீரியஸா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க ஒருவேளை பானுக்கோ ஃபேப்புக்கோ அடிக்ட் ஆகி மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா லாங் வாக்ஸ் பயங்கரமா உங்களோட லைஃபை உங்களோட மென்டல் ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2 விச் இஸ் பிளேஃபுல்னஸ். எத்தனை பேரு ஒரு வயசுக்கு மேல விளையாடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க? எப்பவுமே பைக்ல போகும்போதும் சரி, நடக்கும் போதும் சரி, நான் வந்து ஒரு சேட் இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து ஒரு ரக்கட் பாய், அதனால நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? மேபி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன் தான். நீங்க மென்டலி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம மென்டலி வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கான மெயினான ரீசன். ஸோ த திங் பிளேஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கல்யாண வயசு ஆயிடுச்சு, நீ இன்னும் குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்க, நீங்க சின்ன புள்ள மாதிரி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ்? ஓகே, எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏன் விளையாடக்கூடாது? ஒரு கல்யாண வயசு வந்துட்டா ஏன் விளையாடக்கூடாது? இந்த வயசு வந்துட்டா ஏன் அந்த ஒரு பிளேஃபுல்னஸ் நான் ஏன் குவிட் பண்ணிக்கணும்? யூசி என்கிட்ட கியூப் இருக்கு, நான் கியூப் வச்சு விளையாடுவேன், செஸ் விளையாடுவேன், கேரம் விளையாடுவேன். அண்ட் ஸோ வெளியே ஏதாவது ஒரு நான் சொன்னேன் வாக்கிங் போகும்போது பிளாட்ஃபார்ம்ல அந்த ஏறி இறங்கி நம்ம சின்ன வயசுல குச்சி விளையாட மாதிரி விளையாடுவேன். ரயில்வே ட்ராக்ல நடக்கும்போது அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் மேலேயே நடக்க ட்ரை பண்ணுவேன். மரத்தெல்லாம் பார்த்தேன், மரத்து மேல ஏறலாமான்னு ட்ரை பண்ணுவேன். சின்ன பசங்களோட பார்க்லாம் போயிருந்தேன் அப்படின்னா சின்ன பசங்களோட அந்த இது இருக்கும், ஆக்சுவலி வந்து இந்த ரோப் இருக்கும். ஓகே, அது என்னன்னா அந்த அது பேர் பேண்ட் என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து வச்சுட்டு அதுல அப்படி ஏறி குச்சி விளையாடுவேன். என்ன பார்த்தா நிறைய பசங்க வந்து விளையாடுவாங்க. ஜாலியா இருக்குங்க, ஹாப்பியா இருக்கும். அந்த உங்களுக்கு மென்டலி நீ ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த வயசுல வேணாலும் விளையாடலாம். நான் பார்க்ல பார்க்கும்போது ஒரு தாத்தா எல்லாம் அவங்க பேரன் கூட விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து வயசாயிடுச்சு, அவர் விளையாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால இந்த வயசுலதான் விளையாடணும், இந்த வயசுல விளையாடக்கூடாது, இந்த வயசுல இதான் பண்ணணும், இந்த வயசுல இதான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த வயசுல வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். சும்மா அந்த சொசைட்டி இல்ல ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி விளையாடுறதுலாம் நிப்பாட்டிக்காதீங்க. ஓகே, சின்ன பசங்களை பாக்குறீங்களா, ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடுங்க. ரொம்ப உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அண்ட் ஸோ அட் த சேம் டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட விளையாடும் போது. எங்க அம்மா டியூஷன் எடுப்பாங்க ஈவினிங்ல, பசங்க விளையாடுவாங்க. பசங்களோட போய் விளையாண்டுட்டு அடிச்சு கிள்ளி, ஆனா வலிக்குதுண்ணா, என்ன வலிக்குது அப்படின்னு அவனுங்க உடனே வந்துட்டு அவனுங்க வந்து ஏதாவது சின்ன சின்ன கதையா சொல்லுவானுங்க. அதான் கேட்கவே காமெடியா இருக்கும். காலை உள்ள விட்டுட்டேன், கீழே விழுந்துட்டு சாக்கடையில காலை விட்டுட்டாங்க, சும்மா அப்படி பேசுவாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, சின்ன பசங்கன்னு மட்டும் கிடையாது. நீங்க தனியா எங்கேயாவது வாக் போறீங்க அப்படின்னா கூட சும்மா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பிரஷ், நான் காலைல பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு இந்த கத்தி சண்டை போடுற மாதிரி விளையாடுவேன். சும்மா எனக்கு நானே அந்த மாதிரி சும்மா அப்படிங்கிற ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, சும்மா நீங்க வந்து வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக விளையாட்டுலாம் நிப்பாட்டணும்னு அவசியமே கிடையாது. யூசி பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே படத்துல காட்டுற மாதிரி எப்பவுமே ஓகே இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பசங்களோட விளையாடுவாங்க. போய் பாருங்க, அலெக்சா மோசி, அவர் வந்து அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமா இருப்பாரு. எத்தனை பேர் வேணா எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய என்டர்பிரனர்ஸா இருந்தாலும் அவங்க பசங்களோட, அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பார்ட்னரோட, அவங்க அம்மா கூட விளையாடுவாங்க. பிளேஃபுல்லா இருங்க. அந்த பிளேஃபுல்ல வந்து கம்மி பண்ணிக்காதீங்க. சீப் டோபமைன், ஃபோன், வீடியோ கேம்ஸ் போயிட்டு உட்காந்துங்கன்னா கண்டிப்பா மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். பட் அட் த சேம் டைம் நீங்க இந்த ஒரு ஜேர்னிக்குள்ள வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பழகுறீங்க அப்படின்னா லைஃப் சூப்பரா இருக்கும். செம்ம ஹாப்பியா ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, நீங்க என்னதான் வந்து நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு ஆம்பல் அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் விளையாடுறது யார் வேணா விளையாடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ரைட்டிங். எனக்கு சின்ன வயசுல இருந்து எழுதுறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. எனக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க. என் காலேஜ் சமயத்துல எனக்கு கொடுக்குற வேண்டிய செமினார், சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. எனக்கு எழுதுறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். பட் த திங், நான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி, அதாவது என்னோட மென்டல் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிற இந்த ஜேர்னிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் நிறைய எழுத ஆரம்பிச்சேன். கிராட்டிடியூட், ஜேர்னலிங், ஸ்கிரிப்டிங்னு சொல்லி இப்படி எல்லாமே எழுத ஆரம்பிச்சேன். இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராட்டிடியூட் எழுதுறதுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. பிகாஸ் ஏன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி நம்ம கண்டிப்பா மென்டலி ரொம்ப வீக்கா தான் மாறும். பட் அட் த சேம் டைம் நம்ம கிட்ட நிறைய என்னென்ன விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நான் வந்து இப்போ லெட்ஸ் என்கிட்ட ரிங் லைட் இருக்கு, நான் ரிங் லைட்டுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு என்கிட்ட, நான் அதுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கேன். எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஃபிட்னஸ் சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், ஆஸ்தெட்டிக் பிசிக் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருக்க ஆரம்பிக்கும் போது
என் லைஃப்ல நிறைய அபண்டன்ஸா ஃபீல் ஆகுது. சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸிங் மொமெண்டா இருக்கு. இந்த திங் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணு இருக்கு, பேசுறதுக்கு வாய் இருக்கு, உதடு இருக்கு, சாப்பிடுறதுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க நன்றியோட இருக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல அபண்டன்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. லெட்ஸ் சே ஐ அம் so much grateful for my eyes because it's helped me to see the phone, video games, movies, entertainment, my family, everything, right? அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எழுதுறதுனா எழுதுங்க. தமிழ்ல நான் ரொம்ப நன்றியோட இருக்கேன் என்னுடைய கால்களுக்கு, நான் ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஜம்ப் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் ஜேர்னலிங் அப்படிங்கிறது. ஜேர்னலிங்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங். லெட்ஸ் சே கிராட்டிடியூட் ஜேர்னலிங் சொல்லுவாங்க. பட் கிராட்டிடியூட் தனியா நான் எழுதுவேன், ஜேர்னலிங் தனியா பண்ணுவேன். ஜேர்னலிங் இந்த சென்ஸ், அன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் என்னென்ன விஷயங்களை நான் கோட்டை விட்டேன், இல்லை ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணேன், இல்லை எனக்கு எது ரொம்ப சோகமா ரொம்ப ஒரு மாதிரி போட்டி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கோ அந்த விஷயங்களை நான் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சேன், எழுத ஆரம்பிச்சேன். எனக்குள்ள 4 கேள்விகள் கேட்பேன். நான் ஏன் இதுக்காக ஃபீல் பண்றேன், இப்ப நான் அதை ஃபீல் பண்றதுனால எனக்கு என்ன நடந்துட போகுது, நான் என்ன பண்ணா இதுல இருந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியும், அண்ட் ஸோ இதை நான் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த மொமெண்ட்டை நான் விட்டு கொடுத்துருவேன். இந்த 4 கேள்விகளும் என்ன பண்ணுன்னா நம்ம லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணும். இதை நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த கேள்விகள் எழுதி ஆன்சர்லாம் எழுத மாட்டேன். சும்மா எனக்கு என்ன தோணுதோ ரேண்டமா எதை வேணாலும் எழுதுவேன். லெட்ஸ் சே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேப் பண்ணணும் அப்படின்னு தோணுதுனா கூட அதை நான் எழுதி வைப்பேன். எனக்கு பான் பார்க்கணும்னா எனக்கு தோணுது, பட் ஆனால் நான் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் இந்த பாத்துல இருக்கேன், நான் எழுதி வைப்பேன். இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நான் எழுத மண்டக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது பெரிய விஷயமா இருக்கு. பட் திஸ் திங் நம்ம எழுத ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப சின்ன விஷயமா மாறிடுது. ஸோ கண்டிப்பா நீங்க மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மென்டல் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் டிசிப்ளின் அப்படிங்கிறது. நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை குவிட் பண்ணணும், விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே விடணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவிட் பண்ணுங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டார்கெட்டா வச்சிருக்காது இந்த ஃபேப்பிங் நிப்பாட்டணும் அப்படிங்கிறது. அதனால 21 days மாங்க் மோட் ஜேர்னி அப்படிங்கிறதுக்குள்ள நானும் நம்ம எல்லாருமே இருக்கும். கரெக்டா? மேபி நான் உங்களுக்கு போஸ்ட்ல போட்டிருப்பேன், இல்லை என்னோட கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜேர்னிக்குள்ள நம்ம வரோம், அதுக்காக தான் இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நான் ஒரே ஒரு ஹேபிட்டை மட்டும் தான் குவிட் பண்ணணும்னு நினைச்சேன். மேபி நான் என்டர்டைன்மெண்ட்டை ஒரு 1.5 hours கன்சியூம் பண்றேன். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா எனக்கே என்னோட லிமிட் தெரியுது, ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இதுக்கு மேல நம்ம பார்க்க வேணாம். ஸோ அதனால அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு படுத்து தூங்குவேன், புக்ஸ் படிப்பேன், இல்ல சும்மா அப்படியே என்னோட வால் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின். அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறது அந்த மோஸ்ட் ஒரு விஷயத்துல நான் காட்டும் போது தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே எனக்கு அந்த டிசிப்ளின் ஹெல்ப் பண்ணுது. இப்போ லெட்ஸ் சே இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு செயின் ஒர்க் அவுட்னா ஒரு 5 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டை ஒரே நேரத்துல போடணும், 2 வேரியேஷன் ஆஃப் ஒர்க் அவுட்டை அடுத்த ஒரு செட்டா போடணும். இதுதான் வந்து ஒரு இது. ஸோ இது மொத்தமா 5 sets போடணும், 5 வேரியேஷன் 5 sets உடனே போடணும். ஸோ அப்படிங்கும்போது பயங்கர டைட்டா இருக்கும். பட் த திங் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட விஷயம், விட்டுறாத, உன்னால முடியும். என் கூட இருக்கிறவங்க எல்லாமே சொன்ன விஷயம், வில் பவர் இருக்கு, உன்னால முடியும்டா, நீ பண்ற சூப்பர் அப்படின்னாங்க. அந்த சூப்பர் அப்படின்னு அவங்க வாயில வரணுங்கிற வார்த்தைக்காக நம்ம பண்றது இல்ல. பட் த திங் எனக்காக, என்னோட பொட்டன்ஷியல் நான் பார்க்கணுங்கிறதுக்காக. பைசப்ஸ் கர்ல் போடுறேன், தம்பிள் ஹேமர் போடுறேன், தம்பிள் ஆல்டர்னேட் போடுறேன். எனக்கு வந்து ஒரு 10க்கு மேல என்னால தம்பிள் ஆல்டர்னேட் பண்ண முடியல. பிகாஸ் 2 வேரியேஷன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதாவது ஒரே நேரத்துல பண்ணணும், ஒரு டைம் எடுத்து பண்ண முடியாது. ஒரே நேரத்துல பண்றதுனால என்னால போட முடியல. பட் திங் நான் புஷ் பண்ணி பண்றேன். கூட இருக்கிற ஒருத்தர் வந்து பரவாயில்ல, உங்களுக்கு வில் பவர் அதிகம், சூப்பருங்க பண்றீங்க அப்படிங்கிறாரு. அந்த ஒரு மோட்டிவேஷன் என்ன ஆகுதுன்னா எனக்கு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு. வச்சு அதை முடிச்ச அடுத்த நிமிஷமே எனக்கு வந்து ரோப்ல வந்து ஹேமர் போடணும், அது போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது முடிச்ச அடுத்த நிமிஷமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போடணும், இது ப்ரீச்சர்கல் அது போடணும். ப்ரீச்சர்கல் ஓகே, ஒரு சேர்ல உட்காந்து முன்னாடி அந்த கை வச்சுட்டு போடுறது. ஸோ இது எல்லாமே பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னோட டிசிப்ளின். அதாவது ஒரு விஷயத்துல நான் வந்து ஃபேப் பண்ண கூடாதுன்னு நான் வச்சிருக்க ஒரே ஒரு விஷயத்துல இருக்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹாப்பியா, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது ஹெல்ப் பண்ணல. ஜிம்ல நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு கொடுக்குற அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னவா காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. அந்த சுறுசுறுப்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல நான் வந்து இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுலதான். ஸோ திங் 3 விஷயத்த எடுத்துக்கோங்க. ஒரு 3 விஷயம் என் லைஃப்ல என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது கேஜி அப்படின்னா அந்த 3 விஷயம் என்னவா இருக்குமோ அந்த 3 விஷயத்துல மெயினான ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த குவிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மற்ற 2 விஷயங்களும் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை குவிட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மட்டும் ட்ரை ஆகும். நெக்ஸ்ட், மை மோஸ்ட் ஃபேவரட் எலிஜிபிள்
திங் விச் இஸ் மெடிடேஷன். மெடிடேஷன் உங்க மைண்டை காம் பண்ணும். மெடிடேஷன் உங்க தாட்ஸ் கூட உங்களை ஃபைட் பண்ண விடாம உங்க தாட்ஸை சகிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. பட் உங்களை எத்தனை பேர் மெடிடேஷன் பண்றீங்க? தட் இஸ் த மேட்டர், தட் இஸ் த கேம். ஸோ ஐ திங்க் மென்டலி ஃபிட்டா இருந்தாதான் நம்மளால ஃபோக்கஸ் கிளாரிட்டியா இருக்க முடியும். அந்த ஃபோக்கஸ் கிளாரிட்டி, அந்த ஃபோக்கஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான ஒரு கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கு. உங்களுக்கு என்னோட 1-on-1 கோச்சிங் வேணும்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகே நான் கோச்சிங் எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் மென்டல் ஹெல்த் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கோர்ஸ் வந்து 799, பட் நான் 499 டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறேன். இன்னும் ஒரு 15 days அந்த ஆஃபர் முடிய போகுது. ஸோ சீக்கிரம் பை பண்ணி கற்றுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பி ஸ்ட்ராங் and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching my video. I love you guys.